ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போதைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஆச்சு ஆல்ரெடி எபிசோட்ஸே போட மாட்டீங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்த்தா ரெனகேட் இம்மோர்டல் முடிஞ்சிடுச்சு. ரெனகேட் இம்மோர்டல் முடிஞ்சு நேற்று ஒரு எபிசோட் வந்துருந்துச்சு. வந்த உடனே போடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து காலையில் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜில் இருக்கும்போது டவுன்லோட் பண்ணேன். பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால சாயந்தரம் வந்துட்டு சப்டைட் எல்லாம் ரீட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எடிட் பண்ண அது இதுன்ட்டு எப்பவும் போல டைம் ஆயிடுச்சு. சரி மார்னிங் போல அப்லோட் பண்ணிப்போம், எதுக்கு நைட்டில் அப்லோட் பண்ணால் எல்லாருமே குழம்புறாங்க அப்படின்ட்டு அப்லோட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் போட்ட உடனே காப்பி அஃபிஷியல் பேஜில் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் போடுவாங்க. நான் வந்து அதை போடுறதுன்றது எனக்கு வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் எப்பவும் போல எல்லாரும் போல போட்டு போயிடுவேன். எனக்குன்னா கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வரும். என்ன ரீசன்னா வந்து நான் ஆல்ரெடி பல வாட்டி இதை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுற எடிட்டிங் கண்டிப்பாக காப்பிரைட் வரும். நம்ம பண்ணுற எடிட்டிங் காப்பிரைட் இல்லாத எடிட்டிங்லாம் சொல்ல முடியாது. காப்பிரைட்லேருந்து தப்பிக்கும். எப்படின்னா வந்து யூடியூப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபான எடிட்டிங் தான் நம்மளோட எடிட்டிங். ஆனால் இந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணாததுக்கு முன்னே நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான். சரி ரைட்டு, மற்றவங்க பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம்ல ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டிங்கை சொதப்பி பார்த்துட்டேன். அதுக்கு மேலேயே ரொம்ப சொதப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ பார்க்குறது ரொம்ப மோசமாக போயிடும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி எடிட் பண்ணல. நான் எவ்வளவோ மூவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மூவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே ஃபோட்டோ பிரிண்ட்லாம் போடணும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். எடிட்டிங் வைஸில் சொல்லலை, எனக்கு மைண்ட் வைஸில் ரொம்பவே கடுப்பாக போயிடும். ஏன்னா வந்து நல்லாவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எபிசோட். அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்லாம் இன்னமும் டியூரேஷனை அதிகப்படுத்தி நான் அது ரொம்பவே பெருசாக தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அந்த எபிசோட்ஸ்லாம் அந்த எடிட்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அடிக்கடி இடையில ஃபோட்டோ பிரிண்ட் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருச்சு. இதுவே எனக்கு பிடிக்காது. இதையும் இன்னும் குறைங்க ப்ரோ, இதையும் இன்னும் குறைச்சி எபிசோட் போடுங்க அப்படின்னும் போது ஃபியூச்சரில் பார்க்குறவங்களுக்கு, அதாவது இப்போ பார்க்குறவங்களுக்கு ஓகேன்னு தான் தோணும். ஆனால் ஃபியூச்சரில் பார்க்குற போது கொஞ்சம் என்ன ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா வரக்கூடிய மற்ற எபிசோட்ஸ்லாம் வீடியோ பிரிண்ட்டாக ஓரளவுக்கு வர மாதிரியும் இந்த எபிசோட்ஸில் நிறைய ஃபோட்டோ பிரிண்ட்டாக கண்ணுக்கு தர்ற மாதிரி இருந்தோம். நல்லா இருக்காதுல்ல? யோசிச்சு பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு சொல்யூஷன் ஏதாவது கிடைக்குதா இந்த எடிட்டிங்லேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாத்தினா மட்டும் காப்பிரைட்லேருந்து லைட்டாக மூவ் ஆக முடியுதா அப்படின்னா நான் பார்த்துட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த எபிசோட அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரெனகேட் இம்மோர்டல் கரண்ட்டில் அவங்க போகிற அந்த நாள்லேயே மற்றவங்க மாதிரி பண்ண சொல்லுவீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் மற்றவங்கள மாதிரி பண்ண சொல்லுவீங்க. மற்ற மாதிரி பண்ணலாம். 16 நிமிஷமாக எபிசோட பார்த்துட்டு இப்போ சின்னதாக டியூரேஷனில் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என்னோட கேள்வி அது மட்டும் தான். உங்களுக்கு பெரிய எபிசோடாக பார்க்கணும், ஃபுல்லாக டியூரேஷன் லென்த்தாக பார்க்கணும், இந்த எபிசோட இந்த அளவுக்கு பார்த்தா தான் ப்ரோ கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கீங்க. அதனால எபிசோட்ஸை சுருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் அதை பண்ணவும் மாட்டேன். பண்ண தெரியாதான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டோவில் ஒரு 3 எபிசோட் கிட்ட பண்ணியிருப்பேன். அப்புறம் இது என்னடா இது இப்படி சிம்பிளாக முடிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அதை திரும்பி ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார்மலாக இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தேன். சரி ஓகே, இதுக்கு மேலே டிசைட் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஏன்னா பார்க்க போகிறது நீங்கள். நீ என்ன சொன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, ப்ரோ நாங்கள் தான் ப்ரோ பார்க்க போகிறோம், எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னோட சாய்ஸ் எப்பவும் போல இந்த 16 நிமிஷம் தான் என்னோட சாய்ஸ். உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பர்ஃபெக்ட் வேர்ல்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சோல் லேண்ட் இருக்கு. பர்ஃபெக்ட் வேர்ல்டு கஷ்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் சப்டைட்டில் வைஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பழகிறது அப்படிங்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் தெரியும். ஆனால் வந்து சோல் லேண்டை போடவா இல்லை பர்ஃபெக்ட் வேர்ல்டை போடவா? சோல் லேண்டை விட்டுட்டு ஒரு நாள் பர்ஃபெக்ட் வேர்ல்டு போட்டால் நிறைய பேருக்கு ஏற்றுக்கிற மாதிரி மைண்ட் செட் வராது. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் வந்து பர்ஃபெக்ட் வேர்ல்டே இப்போ கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சோல் லேண்ட் போடுற அன்னைக்கு கண்டிப்பாக வேற ஒரு அனிமே எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி 4000 பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். நான் இப்போ ரெகுலராக போட்டால் கண்டிப்பாக ஒரு 5000 பேர் பார்ப்பீங்க. இப்போதைக்கு ரெனகேட் இம்மோர்டலுக்கு 9000 வியூஸ் கிட்ட வருது. நான் இதை வச்சு கால்குலேட் பண்ணால் கூட நான் ஒரு 4000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு வீடியோ போடாத மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 பேர் வந்து சோல் லேண்ட் வேணும்னாலும் அந்த இடத்துக்குள்ள ஒரு 2-3 பேராச்சும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவங்கள கண்டுக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் இது திரும்பி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சோல் லேண்ட் 1 தான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு ஸ்டார் ப்ரோ போட்டிருக்க சோல் லேண்ட் 2 கண்டினியூ பண்ணல. அது போக இப்போதைக்கு கரண்ட்ல நிறைய பெஸ்ட்டான அனிமேஸ்லாம் வந்திருக்கு தான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஓல்டில் இன்னமும் நிறைய பெஸ்ட்டான அனிமேஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. கரண்ட்டில் இருக்கிறத யார் வேணா போட முடியும். அதாவது வந்து 10 எபிசோட் 12 எபிசோட் 14 எபிசோட் அப்படின்னு தானே இருக்குது. சின்ன எபிசோட்ஸ்லாம் போகிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் போடணும்னா ஃபியூச்சரில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு பெரிய அனிமே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம். என்னோட டைம் அப்படிங்கிறது எங்கேயோ தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. சோல் லேண்டையும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா நீங்கள் சோல் லேண்ட் தான் போட போகிறீங்கன்னா நாங்களே எதுக்கு ப்ரோ அப்படின்ட்டு மற்றவங்க எல்லாருமே யோசிச்சிங்கன்னா அவங்களுக்காகவும் ஒரு சொல்யூஷன். மாசத்துக்கு ஒரு முறையாச்சு மார்ஷல் யூனிவர்ஸில் 1 சீசன், அதாவது மூவி டைப் தான். அப்படி இல்லாமல் எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் அது இதுன்ட்டு அதிகமாக வந்துச்சுனாலும் நான் பிரிச்சியும் போட்டுறேன். ஆனால் நான் உங்களுக்கு சோல் லேண்ட் போடும்போது கண்டிப்பாக மற்ற அனிமே ஏதாவது போட ட்ரை பண்ணுவேன். அதனால வந்து தயவு செஞ்சு மற்றவங்க யாரும் கோவப்பட தேவையில்ல. இன்னொரு விஷயமா சோல் லேண்டை வந்து உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு 8 நிமிஷம், அதாவது வந்து ஒரு வீடியோ இருக்குன்னா ஒரு வீடியோ டியூரேஷனை 10 நிமிஷத்தில் வேகமாக பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன ரீசன்னா ஒரே நாளில் நீங்கள் 2-3 எபிசோட் போடுங்க ப்ரோ, அப்போதான் ப்ரோ சோல் லேண்டை உங்களால் மேலே கொண்டு வர முடியும்
அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லார்கிட்டயுமே நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயம் தான். என்னன்னா வந்து நான் எப்பவும் போல நான் சோல் எண்டை போடணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு நேரமாகும். மற்றவங்க எல்லாம் போடுறாங்களே ப்ரோ, ஒரு நாளைக்கு 2 எபிசோடா போட்டாங்கனாலும் அவங்களால சீக்கிரமா முடிக்க முடியுது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி என்னாலையும் போட முடியும். அப்படி முடியலனாலும் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கான டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. என்ன ரீசன்னா அது வந்து சிம்பிளான எடிட்டிங், அதே சமயத்தில் வாய்ஸ் ஓவர் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். எப்படி சொல்ல போனோம்னா இப்போ வந்து எல்லா கண்டென்ட்டையும் பார்க்கும்போது சைடில் ஒரு ரியாக்ஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன் ப்ளஸ் இந்த இடத்துக்குள்ள என்னென்னலாம் பேசுறாங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தை விடாம சொல்றாங்க பார்த்தீங்களா, சப்டைட்டில் இருக்கக்கூடியதை ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபீல் கிடைக்காது. ஒரு ஸ்டோரிஸை மேலோட்டமா எப்படி பேசிக்கிட்டு போறாங்க, எல்லாருமே ஸ்டோரிஸை பேசுகிற மாதிரி தான் ஃபீல். ஆனால் அதுக்கும் கண்டென்ட்டுக்கும் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம சைடில் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களோட விருப்பங்கள் தான். நான் அதுதான் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா நானும் எதையோ டிசைட் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா நான் போடுற எபிசோட்ஸ் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டியும் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கும் அது நல்ல ஃபீலை கொடுக்கணும். கணக்கீட்டில் இப்போ கடைசியில் போட்ட எபிசோட்ஸில் அந்த ஆடியோவை நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலர் கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருந்தேன். புதுசாக இருக்க ஆடியோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி தான் அந்த மியூசிக்கை நான் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் எப்பவும் போல் ஒரு நல்ல சாங்கே ட்ரை பண்ணலாம். நல்ல சாங் கிடைக்கல, காப்பிரைட் விழுகுது அப்படின்னா எப்பவும் போல் நார்மலாக கூட போட்டு விட்டுறேன். அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கும் புரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் யூனிவர்ஸில் ஒரு 4 எபிசோட் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அது வந்து மூவி ஃபார்மெட்டாக போகிறதுக்கு இந்த மந்தோட எண்டு போல் போடுவோம். ஸோ இல்லைன்னா நான் ஆல்ரெடி எடிட் பண்ணேன், டெலிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் அது ஒரு ரொட்டீனாகவே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா காலங்காலமாக அதை எடிட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது இதே தான் வேலையாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக புரிய மாட்டேங்குது. மார்ஷல் யூனிவர்ஸ் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டி மூவி மாதிரி வந்துடும். நீங்கள் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவ் பண்ணாவே போதும். மார்ஷல் யூனிவர்ஸ் பார்த்து பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் திரும்பி அடுத்த எபிசோட் போகிறது கொஞ்சம் மோட்டிவ் ஆவேன். சோல் எண்டில் ஒரு எபிசோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாலும் மார்ஷல் யூனிவர்ஸ் போகணும்டா, எப்படியாச்சும் மந்த் எண்டில் இந்த சீசன் முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் உருவாகும். அந்த மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொன்னேன். மற்ற எபிசோட்ஸ்லாம் இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் ஒரு சிலர் லைவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு சிலர் ரேட் ரூலர் போல் நிறைய அனிமேஸே கேட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துப்போம். பொறுமையாக எங்கே ப்ரோ பொறுமையாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனால் நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் உண்மை. சரி ஓகே, எப்படியோ போகிற போக்கில் போட்டோம். கண்டிப்பாக இதுக்கு மேலே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மாறிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை போடுங்க. நானும் எஃபோர்ட்டை போகிறேன். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க விருப்பப்படலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.